மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் காலையில் இருக்கும் சந்திரன் காலை 9:25க்கு 3ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு செல்கிறது. உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு அதிகரிக்கும். மிக அற்புதமான ஒரு பெருமையை நீங்கள் பெறுவீர்கள். மகிழ்ச்சியான நல்ல தகவல்களெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்திலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புகழ் கூடுதலாக கிடைக்கும். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது புகழ் அதிகமாக கிடைக்கும். பணத்தை விட புகழ் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். உங்களுடைய நீண்ட நாளைய உழைப்பு, உங்களுடைய அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்கு கிடைக்க வேண்டிய ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கும் என்று சொல்லலாம். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் உள்ள சந்திரன் காலை 9:25ற்கு 2ஆம் இடம் செல்கிறது. சற்றேறக்குறைய அதே நேரத்திலே ராசி அதிபதி சுக்கிரனும் 7ஆம் இடமாகிய விருச்சிகத்திலிருந்து 8ஆம் இடமாகிய தனுசிற்கு நகர்கிறது. 2இல் சந்திரன், 8இலே சுக்கிரன், ராசி அதிபதி என சந்திரனும் சுக்கிரனும் நேருக்கு நேராக மிதுனத்திலும் தனுசிலும் அமர்ந்து ஒன்றை ஒன்று பார்க்கக்கூடிய அழகான ஒரு கிரக அமைப்பு இன்றைய தினம் உருவாகிறது. இது ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். ராசி அதிபதி ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சென்று 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பொதுவாக 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். ஆனால் சுக்கிரனுக்கு அதிலே ஒரு விதிவிலக்கு உண்டு. 8இல் சுக்கிரன் இருந்தால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். மறைவு ஸ்தானங்களிலே சுக்கிரன் இருப்பவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைய தினம் 7இலிருந்து 8ஆம் இடத்திற்கு சுக்கிரனும் காலையிலே நகர்கிறது. ஆகவே ரிஷப ராசிக்கு இது ஒரு யோகம்தான் என்று சொல்ல வேண்டும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது.